வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பெட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவோட தகவலாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து கொண்டே இருக்கும். அண்ட் மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா அபவுட்ல இருக்குது. நீங்க அங்கே போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு, கேட்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல கான்டெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க நீங்க ஜிமெயில கான்டெக்ட் பண்ணலாம். இல்ல ரெண்டுமே இல்லாதவங்க என்னுடைய அதாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். உங்களை பற்றி மற்றவர்கள் தவறாக பேசும் பொழுது நீங்கள் விரும்பும் ஆண் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த ஆண் உங்களை பொய்யாக விரும்புகிறார்கள் என்றுதான் அர்த்தம். நிறைய பேர் லைஃப்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த டைம்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்க விட்டுட்டு போற டைம்ல இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதாவது உங்களை பத்தி ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் அந்த இடத்துல இருப்பீங்க. உங்க விரும்பக்கூடிய நபரும் அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனா அவங்க உங்களை பத்தி தரக்குறைவா பேசுவாங்க. அந்த இடத்துல அமைதியா இருப்பாங்க. நீங்க இல்லாத இடத்துல உங்களை பத்தி பேசுவாங்க. அப்பவும் அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களை விட அவங்க இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் இந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காதல் பொய்யான காதல். இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுனாலே கண்டிப்பா அவங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை விட்டு போவாங்க நிச்சயம். நீங்கள் விரும்பும் ஆண் மற்றவர்கள் சொல்வதை நம்பி உங்களிடம் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த ஆணுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அந்த காதலும் பொய்யாக இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை நம்பிக்கிட்டு நீங்க விரும்பக்கூடிய ஆண் உங்ககிட்ட ஒரு நாள் கேட்கறான், தப்பு இல்லை. ஆனா அடிக்கடி ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து இது எதுக்கு, அது என்ன, அப்படி இப்படி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவனுக்கு உங்க மேல துப்புற நம்பிக்கை இல்லை. முக்கியமா இந்த ஒரு காதல் பொய்யானதா கூட இருக்கலாம். இப்போதைக்கு உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல உண்மையானதா இருக்கலாம். பட் ஒரு நாள் பொய்யா மாறிடலாம். ஒரு ஆணுடைய பொய்யான காதலை அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆணின் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அது உண்மையானதா பொய்யானதான்னு அவ்வளவு எளிதாக தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இங்க நிறைய பேர் இங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஆக்டிங்ன்ற ஒரு விஷயத்த நல்லா கரெக்டா உபயோகப்படுத்தி அந்த பொண்ணுங்களையும் ஆண்களையும் ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால உங்க லைஃப்ல நிறைய நபர்கள் பயன்படுத்தி கொள்ளப்படுறாங்க. ஐ மீன் ஏமாத்தப்படுறாங்க. நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கே தோணும் இது தப்பா இருக்கு, இது தப்பு தான் அப்படின்ற மாதிரி. அப்பவுமே நீங்க அங்கிருந்து விலகி வந்துடணும். அப்படி நீங்க வரல அங்கதான் இருப்பேன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்க லைஃபை தான் பாதிக்கும். புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய அதிக ஆண்கள் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது ஒரு பெண்ணை தேடுவதால் தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு பெண் ஏமாற்றப்படுகிறாள். அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா 100 ஆண்கள்ல 20-25 பேர் ஆச்சு இப்படி இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பொண்ணையும் தேட ஆரம்பிப்பாங்க. தேடுறது கூட இல்லைனாலும் அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பொண்ணு வராங்கன்னா அவங்க கூட ரொம்ப கமிட்டட் பண்ற மாதிரியும் அவங்கள ரொம்ப அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல வேணும் வச்சுக்கிற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய ஆண்களோட லைஃப்லையும் நடக்க தான் செய்யும். ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆண் கிட்ட எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. அது உங்க லைஃப்பை சேவ் பண்ணும். உனக்காக என் உயிரை தருவேன் என்று கூறுகின்ற ஆண்களை நீங்கள் செய்யும் தவறுகளை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் சண்டை போட்டு பேசாமல் இருப்பார்கள். இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அந்த ஆணுக்கு காதல் என்னவென்று. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்பியிருப்பீங்க. உனக்காக என் உயிரையும் கொடுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்கதான் செய்றாங்க. உங்களுக்கே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நபர்கள்ல நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன், உனக்காக நான் என்ன வேணா பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது ஏதோ ஒரு தெரியாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க உங்ககிட்ட அடிக்கடி சண்டை போடுவாங்க. இதனாலே காரணத்தை வச்சு நம்மளோட செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. உங்களுக்காக உயிரே கொடுக்க சொன்ன ஒரு நபர் கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்க முடியும். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க உங்க லைஃப்ல வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமா அவங்களுக்கு எந்த ஒரு அன்பும் காதலும் உங்க மேல இல்லை. அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அவங்கள போய் தேடி தேடி அழுது கஷ்டப்பட்டு எனக்கு நீ வேணும், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறதோட அவங்க வேணாம் என்னால வாழ முடியும்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வந்து பாருங்க. அப்போ அந்த லைஃபோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். நீங்க எவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, நீங்க ஒரு முட்டாளா இருந்திருக்கீங்கன்றது உங்களுக்கு அப்பதான் தெரிய வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அப்பவுமே வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க, புரியும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீ தட்டா பை பை. மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் அங்கே கேட்கலாம்.